सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे குருபரம்பராம். நமஸ்காரம் எல்லாருக்கும். காஞ்சிபுரத்துலேருந்து சீதாராம கணபாடிகள் அவர்கள் நமக்கு இந்த பஞ்சாங்கம் செஷன் எடுக்கிறதுக்கு ஒத்துண்டு அவரோட டைமை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. அவர் இன்னைக்கு கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் செஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கார். ஸோ அண்ணா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம்ண்ணா. இப்போ हर हर नमः पार्वतीपतये हर हर महादेव सद्गुरु स्वामिनः जय. நமஸ்காரம் எல்லாருக்கும். நமஸ்காரம் எல்லாருக்கும். ஸ்வாகதம். முதல்ல நம்ம ஆச்சாரியால் குரு வந்தனம் பண்ணணும். எந்த காரியம் நம்ம ஆரம்பிச்சாலும் குரு வந்தனத்தோட ஸ்டார்ட் பண்ணணும். இப்ப எல்லாரும் அவாவா இருக்கிற இடத்துல இருந்து எந்துண்டு நின்றுண்டு ஆச்சாரியால பிரார்த்தனை பண்ணிக்கிறது. நம்ம ஸ்ரீ காஞ்சி மடத்தோட ஸ்வஸ்தி சொல்லி குருவந்தனம் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஓம் வேதமனோஜாச்சாரியோன் தேவாசின மனுஷாஸ்தே சத்யம் வத தர்மம் சர ஸ்வாத்யான்மா பிரமதः आचार्याय प्रियन्धनमाहृत्य प्रजातन्तुं मा व्यवच्छेत्सेः सत्यान्न प्रमदितव्यम् धर्मान्न प्रमदितव्यम् कुशलान्न प्रमदितव्यम् भूतेन प्रमदितव्यम् स्वाध्याय प्रवचनाभ्यान्न प्रमदितव्यम् एव पितृकार्याभ्यान्न प्रमदितव्यम् मातृदेवो भव पितृदेवो भव आचार्य देवो भव. ओम स्वस्ति श्रीमदखिल भूमंडलालंकार त्रयस्त्रिंशत्कोटि देवता श्री कामाक्षी देवी सनाथ श्रीमदे काम्रनाथ श्री महादेवी सनाथ श्री हस्तिगिरिनाथ साक्षात्कार परमाधिष्ठान सत्यव्रत नामा कांची दिव्य क्षेत्रे शारदा भटस्थितानां अतुलित सुधार समाधुर्य कमलासर कामिनेधम मिल्ल संभुल्ल मल्लिका मालिका निश्यंत मकरंद झरी सौवस्तिक विजृंभणानंद सुंदरित मनीष मंडलानाम् अनवरताद्वैत विद्या विनोद रसिकानाम् निरंतरालंकृतीकृत शांति दान्ति भूम्नाम् सकल भुवन चक्र प्रतिष्ठापक श्री चक्र प्रतिष्ठा विख्यात शोलंकृतानाम् निखिल पाषंड षंडगंड गोत्थाडनेन विशदीकृत वेद वेदांत मार्ग षण्मद प्रतिष्ठापकाचार्याणाम् श्रीमत् परमहंस परिव्राजकाचार्य वर्ग श्रीमद् जगद्गुरु श्रीमत् शंकर भगवत् पादाचार्याणाम् अधिष्ठाने सिंहासनाधिष्ठ श्रीमद् जगेन्द्र सरस्वती संयमेन्द्राणाम् वन्दे वासवर्ग श्रीमत् शंकर विजयेन्द्र सरस्वती श्रीपादानाम् तदन्ते वासवर्ग श्रीमत् सत्य चंद्रशेखरेन्द्र सरस्वती श्रीपादानाम् च पादारविन्दयोः साष्टांगम प्रणामः. இப்படி பாவனை எல்லாரும் நமஸ்காரம் பண்ணிக்கிறது. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்ம ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விஷஜே பவரோகிணாம் விஜயே சர்வ வித்யானாம் தட்சிணாமூர்த்தயே நமः. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम् अपार करुणा सिन्धुं ज्ञानकं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखर गुरुं प्रणमामि मुदान्वहम्. परित्यज्य मौनं वठादस्थितिं च प्रजन् भारतस्य प्रदेशात् प्रदेशं प्रदुष्यन्ति भाषा जनान् धर्ममार्गे जगन् श्रीजगेन्द्रो गुरुर्भाति चित्ते. नमामि शङ्करान् वाक्य विजयेन्द्र सरस्वतीं श्रीगुरुं शिष्टमार्गानुनेतारं सन्मतिप्रदं सत्यनारायण क्षेत्रात् सत्यव्रतमुपागतम् आश्रये कामकोटीशं सत्यश्री चंद्रशेखरं सद्गुरु चरणारविन्दाभ्यां नमः. எல்லாரும் உட்காந்துக்கோங்க. எல்லாருக்கும் திரும்ப ஒரு தடவை ஸ்வாகதத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஜெகத்குரு ஆச்சாரியாளுடைய கிருபையினால ஆதிசங்கர பகவத்பாத பரம்பராகத மூலாம்னாய சர்வஜ்ஞ பீட ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி பீட்டாதிபதி ஜெகத்குரு ஆச்சாரியால் பரமானுகிரகத்தினால இந்த பஞ்சாங்கத்துடைய கிளாஸ் நம்ம ஆரம்பிக்கிறோம். ரொம்ப உத்கிருஷ்டமான தினம் இன்னைக்கு. மூல நட்சத்திரம் இன்னைக்கு ரொம்ப விசேஷமான தினம். மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரம்ங்கிறது
சரஸ்வதியோட பரிபூர்ண கிருபா கட்டாட்சமான நட்சத்திரம். ஏன்னா நம்ம நவராத்திரியில சரஸ்வதி பூஜை பண்ணுவோம். இப்ப நம்ம சரஸ்வதி பூஜை அன்னைக்கு மட்டும்தான் அந்த சரஸ்வதி பூஜையை பண்றோம். ஆனா நம்மளுடைய சாஸ்திரம் என்ன சொல்றது அப்படின்னா, மூலேன ஆவாஹ்ய சிரவணேன விசர்ஜனம். மூல நட்சத்திரத்துல அன்னைக்கு இந்த சரஸ்வதி தேவிய நம்ம புஸ்தகங்கள்லாம் வச்சு ஆவாகனம் பண்ணணும். விஜயதசமி அன்னைக்கு திருவோண நட்சத்திரம் வரும், அன்னைக்கு விசர்ஜனம் பண்ணணும். நம்ம மடத்திலையும் அதே போல பద్ధதியில தான் நம்ம அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கோம். அதுபடியாக இன்னைக்கு நம்மளுக்கு கரெக்டா மூல நட்சத்திரம் அமைஞ்சிருக்கு. நம்ம பஞ்சாபகேசன் கேட்டுக்கொண்டன் பேரில ஆச்சாரருடைய அனுக்ஞை, எங்க வாத்தியாருடைய உத்தரவு எல்லாத்தின் பேர்ல இன்னைக்கு நம்ம இந்த பஞ்சாங்க கிளாஸ் ஆரம்பிக்கிறோம். நம்ம சேக்கரமண்டோ மகாபிரிவா மண்டலி பஞ்சாப் என்ன ரொம்ப நிறைய தர்ம காரியங்கள் பண்ணிட்டு இருக்கார். எப்படி மக்கள்கிட்ட நம்ம சனாதன தர்மத்தை கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமா இருந்து இந்த பஞ்சாங்க கிளாஸை நம்மளுக்கு ஆச்சாரியர் அனுகியினால இந்த ஆரம்பிக்கிறோம். நம்மளுக்கு முதல்ல என்னது அப்படின்னா, வேதம் தான் நம்மளுக்கு தர்மம். வேதோகிலோ தர்ம மூலம் அப்படின்னு இருக்கு சாஸ்திரத்துல. வேதம் தான் தர்மத்துக்கு மூலாதாரமானது. உபனிஷத்துல தர்மோ விஸ்வஸ்ய ஜகத பிரதிஷ்டா, தர்மோ விஸ்வஸ்ய ஜகத பிரதிஷ்டா. விஸ்வம்னா லோகம். இந்த லோகத்துக்கு தர்மம் ஆதாரம் என்னது அப்படின்னா வேதம். தர்மம்னா வேதம், வேதம்னா தர்மம். அப்படிப்பட்டதாக இந்த வேதத்துல முக்கியமானது, வேதம் 4 வேதங்கள் இருக்கு. ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். நிறைய சாக்கைகள் இருக்கு. ஒவ்வொரு வேதத்திலும் நிறைய சாக்கைகள் இருக்கு. அந்த வேதத்துக்கு அங்கம் இருக்கு, நிறைய அங்கங்கள் இருக்கு. நிருக்தம், மீமாம்சை அப்படின்னு வரிசையா நிறைய அங்கங்கள் இருக்கு. அதுல ஒரு அங்கம் ஜோதிஷம் அப்படின்னு பேரு. ஜோதிஷாம் அயனம் சக்ஷுஹு. வேதத்துடைய அங்கத்துல கண்ணாக இருக்கக்கூடியது ஜோதிஷம்னு பேரு. ஜோதிஷாம் அயனம் சக்ஷுஹு. இந்த ஜோதிஷத்துல முக்கியமானது பஞ்சாங்கம். நம்மளுடைய நித்திய வாழ்க்கைக்கு ரொம்ப தேவைப்பட்டது. நம்ம அந்த பஞ்சாங்கம்ங்கிறது நம்ம ஏதோ நம்ம பார்க்கறது கிடையாது இப்ப ரொம்ப நாள். ஆனா பஞ்சாங்கம் சொல்லப்பட்டது ரொம்ப விசேஷமானது. ஏன் அப்படி சொல்றது அப்படின்னா, வேதத்துடைய அங்கமா இருக்கக்கூடிய ஜோதிஷ சாஸ்திரத்துல முதல்ல வேணுங்கிறது பஞ்சாங்கம். அப்ப ஜோதிஷத்துக்கு மாத்திரம்தான் வேணுமா அப்படின்னா, நம்ம நித்திய வாழ்க்கைக்குமே அந்த பஞ்சாங்கம்ங்கிறது தேவைப்படுறது. என்ன சொல்றது அப்படின்னா, சாஸ்திரங்கள் திதிர் வாரஞ்ச நக்ஷத்திரம் யோகா கரணமேவச்ச பஞ்சாங்கமிதி விக்ஞேயம் லோக சாதன காரணம். பஞ்சாங்கம் அப்படின்னா என்னது? 5 அங்கங்கள். என்னெல்லாம் அப்படின்னா, திதிஹி, வாரம், நக்ஷத்திரம், யோகம், கரணம். இது பஞ்சாங்கம் அப்படின்னு பேரு. இந்த 5ம் சேர்ந்தது அப்படிதான் பஞ்சாங்கம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த பஞ்சாங்கம் சொல்லப்பட்டது நம்ம எல்லார் ஆத்துலயும் இருக்க, ஒன்னொன்னு இருக்கணும். நம்ம ஆத்துல பஞ்சாங்கம் அப்படின்னா ஆத்துல கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா நம்ம சரஸ்வதி பூஜைக்கே பஞ்சாங்கத்தை தான் முதல்ல வைப்போம். நம்மளுடைய ஆத்துல எல்லாம் பஞ்சாங்கம் கண்டிப்பா எல்லாரும் வச்சுக்கணும். அப்ப ஏன் வச்சுக்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு இப்ப நம்ம கேலண்டர்ல நிறைய பாக்குறோம். கேலண்டர்லயே நட்சத்திரம் இருக்கு, திதி இருக்கு அப்படின்னு சொல்லி அதுலதான் நம்ம பாக்குறோம் நிறைய கேலண்டர்ல. அப்புறம் இந்த டெய்லி ஷீட் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா அதெல்லாம் இருந்தாலும் நம்மளுடைய தர்மம் வேதம் என்ன சொல்றது அப்படின்னா, பஞ்சாங்கத்தை நித்தியம் பார்க்கணும் அப்படிங்கிறது. எப்ப பார்க்கணும் அப்படின்னா, நம்ம காலம்பரை எந்தெந்த உடனே நம்மளுடைய காலம்பரை தர்மங்கள்லாம் முடிச்சுட்டு நேர பஞ்சாங்கத்தை பார்க்கணும். ஸ்நானம் பண்ணணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது, பஞ்சாங்கத்தை பார்க்கணும் அப்படின்றது. ஏன்னா வேதங்கள்லயே அப்படிதான் சொல்றது. நித்யான்மிகம் அப்படின்னா நம்ம காலம்பரை பிராமே முகூர்த்தே உத்தாய, பிராம முகூர்த்தத்துல எல்லாரும் வெந்துக்கணும். காலம்பரை 4 மணிக்கு எல்லாரும் எந்தெந்துக்கணும் அப்படிங்கிறது நம்முடைய நித்யான்மிக சாஸ்திரம். அந்த நித்யான்மிகத்துல வரும்போது வரிசையா இந்த தர்மங்கள்லாம் சொல்லிட்டு வரும்போது இந்த பஞ்சாங்கத்தை நம்ம கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு சொல்றது. ஏன் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், வேதோகிலோ தர்ம மூலம் எஸ்ய நிஸ்வசிதம் வேதாகா. வேதம் அப்படின்னு சொல்லப்பட்டது பரமேஸ்வரனுடைய மூச்சு காற்றாக இருக்கக்கூடியது. பரமேஸ்வரனுடைய மூச்சு காற்றாக இருக்கக்கூடியது வேதம். இந்த வேதம் அப்படின்னா
அபௌருஷேயம்னு பேரு. பௌருஷேயம் அப்படின்னா எழுதப்பட்டது, அபௌருஷேயம்னா எழுதப்படாதது. வேதத்துக்கு அபௌருஷேயம் அப்படின்னு பேரு. இப்ப மகாபாரதம், ராமாயணம் அப்படின்னா வால்மீகி ராமாயணம் எழுதியிருக்கார், மகாபாரதம் வியாசர் எழுதியிருக்கார், பாகவதம் சுக மகரிஷி எழுதியிருக்கார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் எழுதியிருப்பார். ஆனா இந்த வேதம் சொல்லப்பட்டது அபௌருஷேயம் அப்படின்னு பேரு. அபௌருஷேயம்னா எழுதப்படாதது. அப்ப எப்படி நம்மளுக்கு வேதம் புஸ்தகங்கள்லாம் இப்ப இருக்கே, எப்படி நம்மளுக்கு கிடைச்சது அப்படின்னா, வேதம் எஸ்ய நிஸ்பசிதம் வேதாக, பரமேஸ்வனுடைய மூச்சு காற்றாக இருக்கக்கூடியதான வேதம் ஆகாசத்துல அப்படியே பறந்து இருக்கு. அதற்கு பேர் ஸ்ருதி அப்படின்னு பேரு. ஆதிசங்கர பகவத் பாதாள ஸ்மரணம் பண்ணும்போது சொல்றோம், ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோகசங்கரம். வேதத்துக்கு பேர் ஸ்ருதி அப்படின்னு பேரு. ஸ்ருதி அப்படின்னா கேட்கறது. ஸ்ருதினா காதால கேட்டு வாயால சொல்லக்கூடியதுக்கு பேர் தான் வேதம் அப்படின்னு பேரு. அந்த ஆகாச மார்க்கத்துல அப்படியே பறந்து இருக்கு அந்த வேதமானது. இதை என்ன பண்ணினா ரிஷிகள் அப்படின்னா தபஸ் பண்ணி நம்மளுக்கு கண்டுபிடிச்சு கொடுத்தான். அதனால அந்த ரிஷிகளுக்கு பேரு மந்திர திரஷ்டா அப்படின்னு பேரு. மந்திர திரஷ்டானா அந்த மந்திரத்தை வேதத்தை பார்த்தவா, வேதத்தை எழுதினவா இல்ல, வேதத்தை பார்த்தவா, அவளுக்கு மந்திர திரஷ்டா அப்படின்னு பேரு. அதனாலதான் நம்ம புருஷால அந்த ஆவணியாவட்டத்தன்னைக்கு அந்த ரிஷிகளுக்கெல்லாம் தர்ப்பணங்கள் பண்ணி, ரிஷிகளுக்கெல்லாம் ஹோமங்கள் பண்ணி அவளுக்கு ஒரு தேங்க்ஸ் தெரிவிக்கிறோம். ஏன்னா வேதம்ங்கிறது பெரிய பொக்கிஷம், அதை கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காளே நம்மளுக்கு. அதனால அவளுக்கு மந்திர திரஷ்டா அப்படின்னு பேரு. அப்ப இந்த மந்திர திரஷ்டானா அவ நம்மளுக்கு இந்த வேதத்தை காமிச்சு கொடுத்தவா அப்படின்னு பேரு. அந்த வேதத்துல முக்கியமானதான அங்கம் ஜோதிஷம், அதுல முக்கியமானதான அங்கம் பஞ்சாங்கம். அப்படிங்கிறதுக்காக அந்த வேதம்ங்கிறது, வேதம் தான் மூலாதாரமானது. ஜோதிஷ சாஸ்திரமா இருக்கட்டும், எந்த சாஸ்திரமா இருந்தாலும், இப்ப நம்ம ஜோதிஷம் சொல்லப்பட்டது ஏதோ நம்ம ஒரு கமர்ஷியலா பயின்று இருக்கு. நம்ம ஏதோ பாக்குறோம், கல்யாணம் ஆகலையா ஜோசியரை பாக்குறோம், ஏதோ பரிகாரம் சொல்றார், பரிகாரத்தை பண்றோம், வேற ஏதாவது வேணும்னா அவரை பாக்குறோம், அப்படி அது மாதிரி பயின்று இருக்கு. ஆனா நம்மளுடைய ஜோதிஷம்ங்கிறது வேதத்துல காமிச்சு கொடுத்தது. இப்படித்தான் ஜோதிஷம் பார்க்கணும், இப்படித்தான் ஜோதிஷ சாஸ்திரங்கள் இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு வேதமானது நம்மளுக்கு காமிச்சு கொடுக்கறது. அப்போ அதுல முக்கியமானது நம்மளுக்கு இப்ப காஞ்சி காமக்கோட்டை பீடம் ஆச்சாரியால் ஆக்னியில இந்த நம்ம பஞ்சாங்க கிளாஸ் நம்ம ஆரம்பிக்கிறோம். நம்ம என்ன சொல்றோம்னா, ஆரம்பத்துல ஆதிசங்கர பகவத் பாத பரம்பராகத மூலாம் நாக சர்வஜ பீடம். ஆதிசங்கர பகவத் பாதாச்சாரியால் கேரள தேசத்துல காலடி அப்படிங்கிற க்ஷேத்திரத்துல அவதாரம் பண்ணினார். சிவகுரு ஆரியாம்பாள் தம்பதிக்கு திருசூர் வடக்கநாத சுவாமி க்ஷேத்திரத்துடைய வடக்கநாத சுவாமி அனுகிரகத்துடைய அவர் ஆதிசங்கர் அவதாரம் பண்ணினார். எதற்காக அவதாரம் பண்ணினார் ஆதிசங்கரர் அப்படின்னா, நம்ம நித்தியம் ஆதிசங்கரை ஸ்மரண பண்ணணும். எதற்காக ஸ்மரண பண்ணணும் அப்படின்னா, ஆதிசங்கரர் அவதாரம் பண்ணி சின்ன வயசுலயே நிறைய வேதங்கள் சாஸ்திரங்கள் என்ன உண்டோ எல்லாத்தையும் அத்தியனம் பண்ணி ரொம்ப உத்கிருஷ்டமா இருந்தார். அவருடைய காலங்கள்ல அவருடைய அஷ்டோத்திரத்துல வரும், த்விசப்ததி மதோச்சேத்ரே நமஹா அப்படின்னு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, த்விசப்ததி அப்படின்னா 72 மதங்கள் இருந்தது அவருடைய காலத்துல. இப்ப ஒரு மதம் 2 மதத்துக்கே நம்மளால தாங்க முடியல. 72 மதங்கள். எப்படின்னா துர்மதங்கள். அதெல்லாம் நம்மளுடைய துர்மதத்தை லோகத்துல பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தா எல்லாரும். அப்போ ஆதிசங்கரர் என்ன பண்ணினார், அவருடைய புத்தி சக்தியினால, அவருடைய குரு அனுகிரகத்தினால எல்லா மதங்களையும் கண்டனம் பண்ணினார். எப்படி கண்டனம் பண்ணினார்னா, வாத பிரதிவாதங்கள் பண்ணி, வாதம் பண்ணி பிரதிவாதங்கள் பண்ணி, யுத்தம் பண்ணல, வாத பிரதிவாதங்கள் பண்ணி நம்மளுடைய சனாதன தர்ம மதத்தை ஸ்தாபனம் பண்ணினார். 72 துர்மதங்களை கண்டனம் பண்ணி நம்மளுடைய சனாதன வைதிக தர்ம மதத்தை ஸ்தாபனம் பண்ணினார். நம்மளுடைய மதத்துக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா, சனாதன வைதிக தர்ம மதம். ஹிந்து மதம், ஹிந்து மதம்ங்கிறது அப்புறமா வந்தது. நிறைய மதங்கள் வந்ததுனால நம்மளை பிரிச்சு பார்க்கணுங்கிறதுக்காக ஹிந்து மதம்ங்கிறது நம்ம பேர் வச்சுட்டோமே தவிர, ஆதிசங்கர ஸ்தாபனம் பண்ணினதான மதம் சனாதன வைதிக தர்ம மதம். சனாதனம் அப்படின்னா சதாதனம், எப்பொழுதும் இருக்கக்கூடியது, அனாதி காலமாக அழிவே கிடையாதது. அழிவே கிடையாததுக்கு பேர் தான் சனாதனம் அப்படின்னு பேரு. நம்ம எல்லாம் சனாதன தர்மத்தை சேர்ந்தவா, நம்ம எல்லாருமே சனாதன தர்ம மதத்தை சேர்ந்தவா. நம்மளும் எப்பவும் தர்ம மார்க்கமாக இருக்கணும், எப்பொழுதும் தர்ம சிந்தனையோட தர்ம மார்க்கமாக. குரு பக்தி, குரு பக்தி ரொம்ப முக்கியம். ஏன்னா வேதம் இப்ப நம்ம பதில் ஆரம்பத்துல சொன்னோம், மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ.
ந காயத்ரியா பரோ மந்திரா ந மாது பர தெய்வதம். காயத்ரிக்கு மேல மந்திரங்கள் கிடையாது. ந மாது பர தெய்வதம், அம்மாவுக்கு மேல தேவதை கிடையாது. அதனால நித்தியம் நம்ம அம்மா அப்பாவை நித்தியம் பூஜனை பண்ணணும், நமஸ்காரம் பண்ணணும். அம்மா அப்பாவை எல்லாரும் நமஸ்காரம் பண்ணணும். அடுத்ததாக அம்மா அப்பா காமிச்சு கொடுத்த ஆச்சாரியா குரு, குரு கடாட்சம் பரிபூர்ணமா இருக்கணும். ஏன்னா ஏன் குரு குரு அம்மா அப்பா குரு ஏன் சொல்றோம்னா, இன்னைக்கு லோகத்துல பிரத்யட்சமா இருக்கக்கூடிய தேவதை அப்படின்னா அம்மா அப்பா ஆச்சாரியாள், பரமேஸ்வர ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஆச்சாரியாள். ஆதிசங்கரரே எப்படி அவதாரம் பண்ணினார்னா, நம்ம பகவத்கீதையில சொல்ற மாதிரி யதா யதாகி தர்மஸ்ய கிளானிர்பவதி பாரத அபியுத்தானாம் அதர்மாய சிருஜாம்யகம் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்றார். எப்பெல்லாம் லோகத்துக்கு தர்மத்துக்கு ஞானி வருதோ அப்பெல்லாம் நான் அவதாரம் பண்றேன். பரித்ராணாய சாதுனாம் விநாசாக துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. எப்பெல்லாம் லோகத்துக்கு ஞானி ஏற்படுறதோ அப்பெல்லாம் நான் இந்த லோகத்துல அவதாரம் பண்ணி தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன மாதிரி ஆதிசங்கரர் பரமேஸ்வர ஸ்வரூபமா லோகத்துல அவதாரம் பண்ணி நம்ம அவர் அவதாரம் பண்ணாதான் நம்ம எல்லாம் இன்னைக்கு இந்த மாதிரி நம்ம கிளாஸ்ல அட்டன் பண்ண முடியாது. ஏன்னா பஞ்சாங்கம் இருக்காது, நம்ம ஆயுஷ்ரமம் பண்ண முடியாது, சஷ்டியத்தை பூர்த்தி சாந்திகள் பண்ண முடியாது, ருத்ர ஏகாதசி, நிறைய விநாயக சதுர்த்தி, நிறைய கர்மாக்கள் இப்ப நம்ம பஞ்சாங்கத்துல பார்க்க போறோம். பின்னாடி என்னென்ன கர்மா, என்னென்ன விரதங்கள் இருக்கு, என்னென்ன கர்மாக்கள் இருக்கு நம்ம பின்னாடி பார்க்க போறோம். அதெல்லாம் நம்ம இன்னைக்கு அனுஷ்டானம் பண்றோம் அப்படின்னா ஆதிசங்கர பகவத் பாதாச்சாரியால் நம்ம லோகத்துல அவதாரம் பண்ணதுனாலதான் இந்த இதெல்லாம் நம்ம பண்ண முடியாது. ஏன்னா அவர் தான் நம்மளுக்கு எல்லாத்தையும் வழி காமிச்சு கொடுத்தார். அந்த வழிதான் நம்ம போயின்னு இருக்கோம். அந்த வழியா இருக்கக்கூடியதான ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி பீடன் மூலாண்டாய மடத்துல இங்க இருக்கக்கூடிய ஆச்சாரியர் நம்மளுக்கு எல்லாம் வழி காட்டின்னு இருக்கார். அதுபடி நம்ம எல்லாம் அந்த வழியில போயின்னு இருக்கோம். இப்ப நம்மளுக்கு இந்த பஞ்சாங்கத்தை இந்த இன்ட்ரோடக்ஷன் பண்ணிருக்கோம். இந்த பஞ்சாங்கத்துடைய நம்ம இதை ஆரம்பிக்கலாம். பஞ்சாங்கம் நான் என்ன சொன்னேன்? திதி, வார, நக்ஷத்திர, யோக, கரணம். நோட் பண்ணணும்னா நோட் பண்ணிக்கலாம் எல்லாரும். இல்லைன்னா அண்ணா சொன்ன மாதிரி அப்புறமா தனி சாட்ல நம்ம கேட்டேன்னா அதுக்குள்ள விளக்கத்தை நான் தனியா கொடுக்குறேன். நீங்க எப்ப பண்ணாலும் என்னோட டயத்தை அனுசரிச்சு அதற்கு நான் வாய்ஸ் மெசேஜ் நான் உங்களுக்கு தனியா செப்பரேட் சாட்ல நான் கொடுக்குறேன். பஞ்சாங்கம் அப்படின்னா திதி, வாரம், நட்சத்திரம், யோகம், கரணம். பஞ்சாங்கம் அப்படின்னா என்னது? அவாவா ஆத்துல பஞ்சாங்கத்தை எல்லாரும் வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன். இப்ப நிறைய பஞ்சாங்கங்கள் இருக்கேன். எதை வச்சுக்கணும் அப்படின்னா அவாவா குலாச்சாரப்படி அவாவா பெரியவா என்னென்ன பஞ்சாங்கத்தை ஆத்துல உள்ள பெரியவா என்னென்ன பஞ்சாங்கத்தை வச்சு அனுஷ்டானம் பண்ணிட்டு இருந்தாலோ அந்த பஞ்சாங்கத்தை வச்சுக்கணும். பாம்பு பஞ்சாங்கம் இருக்கு, நம்ம ஆச்சாரியால் காஞ்சி நடத்து திருக்கணித பஞ்சாங்கம் இருக்கு, அடுத்ததாக திருநெல்வேலி வாக்கிய பஞ்சாங்கம் இருக்கு, ஸ்ரீரங்கம் பஞ்சாங்கம். இதுதான் புராதனமான பஞ்சாங்கங்கள். இப்ப நிறைய பஞ்சாங்கங்கள்லாம் வந்திருக்கு. அதனால நம்ம ஆத்துல பெரியவா என்ன பஞ்சாங்கத்தை வச்சுட்டு இருந்தாலோ அந்த பஞ்சாங்கத்தை வச்சு நம்ம அனுஷ்டானங்களை பண்ணணும் அப்படின்னு நம்மளுடைய தர்மசாஸ்திரமானது சொல்றது. அப்போ முதல்ல மாசம் எப்ப பிறக்கிறது அப்படின்னா சித்திரை மாசம். நம்மளுக்கு எல்லாம் தெரியும், சின்ன வயசுலயே நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்கா. 12 மாசங்கள் இருக்கு. சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி. இந்த ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம ராசிகள் இருக்கு. மேஷத்துல இருந்து மீனம் வரைக்கும் நம்ம அந்த காலத்திலே சொல்லிக் கொடுப்பா. சித்திரை மேஷம், வைகாசி ரிஷபம், ஆனி மிதுனம், ஆடி கடகம், ஆவணி சிம்மம், புரட்டாசி கன்னி, ஐப்பசி துலாம், கார்த்திகை விருஷிகம், மார்கழி தனுசு, தை மகரம், மாசி கும்பம், பங்குனி மீனம். இந்த ஒவ்வொரு மாசத்துக்கு ஒவ்வொரு இதுக்கு பேர். சித்திரை மேஷம் அப்படின்னா இந்த மேஷத்திலேருந்து மீனம் வரைக்கும் உள்ளது ராசி. நம்மளுக்கு இப்ப கிருத்திகை நட்சத்திரம்னா மேஷ ராசி, இப்படி வரிசையா இருக்கு. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு ராசிகள் இருக்கு. ஆனா இந்த இடத்துல நம்ம எப்படி எடுத்துக்கணும்? சித்திரை மேஷம் அப்படின்னா லக்னமா எடுத்துக்கணும். மேஷத்துக்கு மேஷத்திலேருந்து மீனம் வரைக்கும் உள்ளதுக்கு லக்னம் அப்படிங்கிறதும் பேர் உண்டு. மேஷ லக்னம், ரிஷப லக்னம், பிச்சுன லக்னம் அப்படின்னு இருக்கு. இப்ப சித்திரை மாசம் பிறக்கிறது. இப்ப நடக்கக்கூடியதான மாசம் மாசி மாசம். சித்திர மாசம் பிறக்கிறது. சித்திர மாசத்தன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லா இடங்கள்லயும் பஞ்சாங்க சிரவணம் பண்ணணும். பஞ்சாங்க பఠனம், பஞ்சாங்க சிரவணம். சித்திர மாசம் மாசப்பிறப்பன்னைக்கு விஷு புண்ணிய காலத்தன்னைக்கு தர்ப்பணாதி காரியங்கள்லாம் முடிச்சுட்டு
இப்ப எல்லாத்தையும் நிறைய நடக்கிறது, ஆன்லைன்லயும் நடக்கிறது, நிறைய கோவில்கள்லயும் சமூகங்கள்லயும் நடக்கிறது. பஞ்சாங்க சிரவணம். எதற்காக பஞ்சாங்க சிரவணம் அப்படின்னு நம்ம சாஸ்திரம் சொல்றதுன்னா, பஞ்சாங்க சிரவணாத்து ஏவ துர்பிக்ஷம் நோபஜாயதே மங்களானி ச சர்வாணி பவந்தி ந அத்ர சம்சயா. அதாவது பஞ்சாங்க சிரவணாது ஏவ, பஞ்சாங்கத்தை சிரவணம் பண்ண மாத்திரமே துர்பிக்ஷம் நோபஜாயதே. துர்பிக்ஷம் அப்படின்னா எந்த குறைவும் இருக்காது. நம்ம பார்த்துட்டு இருக்கோம் லோகத்துல எவ்வளவு சிரமங்கள் இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி சிரமங்கள்லாம் இல்லாம துர்பிக்ஷம், துர்பிக்ஷமே இருக்காது லோகத்துல. நம்மளுடைய சாஸ்திரம் என்ன சொல்றோம்னா, நம்மளுடைய எல்லா லோகம் சர்வே ஜனாக சுக்ஷினோ பவந்து லோகா சமஸ்தாக சுக்ஷினோ பவந்து. வேதம் உங்களுக்கும் எனக்கும் மாத்திரம் கிடையாது, லோகத்துக்கே வேதம். எல்லா பிராணிக்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் எல்லா மனுஷாளுக்கும் காமனானது வேதம். அப்போ பஞ்சாங்க சிரவணாதேவ துர்பிக்ஷம் நோபஜாகதே. அந்த கேட்ட மாத்திரத்திலேயே, பஞ்சாங்க சிரவணத்தை கேட்ட மாத்திரத்திலேயே துர்பிக்ஷங்கள்லாம் போய் என்ன கிடைக்கிறதுனா மங்களானிச்ச சர்வாணி, மங்களங்கள் ஏற்படுறது. மங்களம் அப்படின்னா எல்லாமே மங்களம் தான். மங்களம் ச சர்வாணி பவந்தி ந அத்திர சம்சயா. சம்சயமே இல்லை, நீங்க சந்தேகமே பட வேண்டாம், கண்டிப்பாக கிடைக்கிறது. எப்படி பஞ்சாங்கம் கேட்டா கிடைக்கும்னா இந்த ஸ்லோகத்தை சொல்லலாம். பஞ்சாங்க சிரவணாதேவ துர்பிக்ஷம் நோபஜாயதே மங்களானிச்ச சர்வாணி பவந்தி நாத்திர சம்சயா. அப்போ பஞ்சாங்கத்தை சிரவணம் பண்ணதுக்கே இவ்வளவு பலன் இருக்கு அப்படின்னா, இந்த பஞ்சாங்கத்தை படனம் பண்ணினா, இந்த பஞ்சாங்கத்தை நித்தியம் பார்த்தா எவ்வளவு பலன் நம்மளுக்கு கிடைக்கிறதுங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த சித்திர மாசம் 1ஆம் தேதி அன்னைக்கு நம்மளுடைய புது வருஷம் பிறக்கிறது. இந்த வருஷத்துக்கு விஸ்வாவசு வருஷம்னு பேர். மொத்தம் 60 வருஷங்கள் இருக்கு. 60 வருஷங்கள் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா பஞ்சாங்கத்துல போட்டிருப்பா. அவாவா என்ன பஞ்சாங்கம் வச்சிருக்கேளோ அந்த பஞ்சாங்கத்துல பார்த்தேன்னா பாம்பு பஞ்சாங்கம் போட்டிருப்பா, திருவள்ளி பஞ்சாங்கங்களையும் போட்டிருப்பா. 60 வருஷங்கள் இருக்கு. 60 வருஷம்னா பிரபவலேருந்து ஆரம்பம். பிரபவ விபவ அப்படின்னு வருஷ வருஷங்கள்லாம் இருக்கு. இப்ப நடக்கக்கூடியதான வருஷம் விஸ்வாவசு வருஷம்னு பேரு. விஸ்வாவசு நாம சம்பத்சரம் அப்படின்னு பேரு. இப்ப வரக்கூடியதான வருஷத்துக்கு பேர் பராபவ வருஷம் அப்படின்னு பேரு. அப்படிதாக ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு பெயர் இருக்கு. சாஸ்திரத்துல அதற்குள்ள பல பிராப்தி இருக்கு. பஞ்சாங்கத்துல பார்த்தேன்னா அந்த பஞ்சாங்க பட்டணத்திலேயே அன்னைக்கு யார் வாசிக்கிறவளோ அவளே சொல்லுவா அந்தந்த வருஷத்துக்கு என்னென்ன பலன் இருக்கு. தமிழ்ல வெண்பா அப்படின்னு இருக்கு, தமிழ்லாம் படிச்சவாளுக்கு தெரியும். வெண்பா அந்த வருஷத்துக்கு என்ன வெண்பா, அந்த வருஷத்துடைய பலனை சொல்லக்கூடியதான மந்திரங்கள் அப்படின்னு ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு. அதுல இப்ப நடக்கக்கூடியதான வருஷம் விஸ்வாவசு வருஷம் அப்படின்னு பேரு. அடுத்ததாக வரக்கூடிய வருஷம் பராபவ வருஷம். இந்த வருஷத்துடைய முதல் ஆரம்பம் எப்படி அப்படின்னு நம்ம சங்கல்பம் பண்றோம். என்ன சங்கல்பம் பண்றோம்? பிரபவாதி ஷஷ்டி சம்பத்சராணாம் மத்தியே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம சங்கல்பத்துல என்ன ஆரம்பிக்கிறோம்? அபவித்ரஹா பவித்ரோவா சர்வாவஸ்தாம் கதோபிவா யஸ்மரேத் புண்டரீகாட்சம் சபாஷ்ய அபியந்தரஹா சுச்சிஹி. அதாவது பவித்திரமா இல்லானாலும் சரி, பவித்திரமா இருந்தாலும் சரி, இந்த மந்திரத்தை சொல்லி சங்கல்பம் பண்றதுனால நம்ம எல்லாம் பவித்திரமா ஆயிடுவோம். சபாஷ்ய அபியந்தர சுச்சிஹி. மானசம் வாச்சிகம் பாபம். நான் கரெக்டா கேட்டு இருக்கு இல்லையா? ஓகே, ப்ராப்ளம் எதுவும் இல்லையே? கேக்குறதுண்ணா. ஓகே, யாரோ மெசேஜ் பண்ண மாதிரி இருக்கு, நெட்வொர்க் ப்ராப்ளம்னு ஏதோ மெசேஜ் வந்த மாதிரி இருக்கு. அது அவளோட இண்டிவிஜுவலா இருக்கும். ஓகே ஓகேண்ணா, ஓகே ஓகே. சபாஷ்ய அபியந்தரஹ சுச்சிஹி. மானசம் வாச்சிகம் பாபம் கர்மணா சமுபார்ஜிதம். அதாவது மானசம் மனசுனாலேயோ, வாச்சிகம் வாச்சத்தினாலேயோ, காயிகம் நம்மளுடைய உடம்புனாலேயோ, இந்த 3 நாள் தான் நம்ம பாவங்கள் பண்ண முடியும். மானசம் வாச்சிகம் காயிகம். மனசா வாச்சா நம்ம சந்தியாவந்தத்தை சொல்றோம். மனசா வாச்சா ஹஸ்தாபியாம். அதனால நம்முடைய சுத்திக்காக சந்தியாவந்தனங்கள்லாம் பண்றோம். அப்போ மானசம் வாச்சிகம் காயிகம் கர்மணா சமுபார்ஜிதம், அதனால ஏற்படக்கூடிய சமுபார்ஜிதம்
ஸ்ரீராம ஸ்மரணே நைவ வியபோகத்தி நசம்சயா. அதெல்லாம் எப்படி போடுதுன்னா ராம சப்தத்தை சொன்னாலே போயிடுறது. இப்ப நம்ம போன்லாம் எடுத்தா ஹலோ ஹலோ ஹலோன்னு சொல்றோம். ராம் ராம் சொல்லலாம், ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர சொல்லலாம். ஸ்ரீராம ஸ்மரணே நைவ வியபோகத்தி நசம்சயா. இந்த ராம சப்தத்தை சொல்றதுனாலயே நம்மளுடைய பாபங்கள்லாம் போகிறது. ஸ்ரீராம ராம ராம திதிர் விஷ்ணு ததா வாரஹா நக்ஷத்ரம் விஷ்ணுரேவச யோகஸ்ச கரணஞ்சைவ சர்வம் விஷ்ணுமயம் ஜகத். அதாவது நித்திய சங்கல்பத்தை நம்ம சொல்லணும். திதிஹி விஷ்ணு ததா வாரஹா, எல்லாமே விஷ்ணுன்னு அர்த்தம். திதிஹி விஷ்ணு ததா வாரஹா, வாரமும் விஷ்ணு. நக்ஷத்திரம் விஷ்ணுரேவச, அதுவும் விஷ்ணு. யோகஸ்ச கரணஞ்சைவ சர்வம் விஷ்ணுமயம் ஜெகது. அதாவது நான் சொன்ன மாதிரி திதி வார நக்ஷத்திர யோகம் கரணம் இது எல்லாமே சர்வம் விஷ்ணுமயம் ஜெகது. ஸ்ரீ கோவிந்த 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 அத்ய ஸ்ரீ பகவதः மகாபுருஷஸ்ய விஷ்ணோராஜ்ஞயா பிரவர்த்தமானஸ்ய அத்ய பிரம்மணः த்விதீய பரார்த்தே, நம்ம ரெண்டாவது பரார்த்தத்துல இருக்கும். ஸ்ரீ ஸ்வேதவராக கல்பே, ஸ்வேதவராக கல்பத்துல நம்ம இருக்கும். வைவஸ்வத மன்வந்தரே, இது வைவஸ்வத மனுன்னு பேரு. வைவஸ்வத மன்வந்திரத்துல இருக்கும். அஷ்டாவிம்சதி தமே கலியுகே, கலியுகத்துல பிரதம பாதத்துல இருக்கும். நிறைய அதுக்கு விசாரங்கள் நிறைய இருக்கு, நாளைக்கு சொல்றேன். இதை எப்ப எப்படி கணக்கு பண்ணணும், கால்குலேஷன் நிறைய யூடியூப்லாம் நிறைய பார்த்துட்டு நீங்க. அந்த பிரம்மாவுக்கு ஒரு வயசுங்கிறது என்னங்கிறது வியாக்கியானங்கள்லாம் இருக்கு, அதை நான் அப்புறமா சொல்றேன். வைவஸ்வத மன்வந்தரே அஷ்டாவிம்சதிதமே கலியுகே, கலியுகத்துல பிரதமே பாதே, பிரதம பாதத்துல ஜம்பூத்வீபே பாரத வருஷே பரதகண்டே மேரோஹோ தட்சிணே பார்ஷ்வே சகாப்தே அஸ்மின் வர்த்தமானே வியாவஹாரிகே பிரபவாதி ஷஷ்டி சம்வத்சராணாம் மத்தியே. பிரபவாதி அப்படின்னா பிரபவத்திலேருந்து ஆரம்பிக்கிறது. இந்த வருஷத்துல ஆரம்பிக்கக்கூடியதான பிரபவ வருஷம் தான் முதல் ஆரம்பம். அதான் பிரபவாதி. ஷஷ்டி சம்வத்சராணாம் மத்தியே, பிரபவத்திலேருந்து ஆரம்பிச்சு இந்த 60 வருஷங்களுக்கு நடுவுலதான் இருக்கக்கூடியதான விஸ்வாவசு நாம சம்வத்சரம் அப்படிங்கிறத வருஷத்துல நம்ம இருக்கோம். பிரபவாதி ஷஷ்டி சம்வத்சராணாம் மத்தியே விஸ்வாவசு நாம சம்வத்சரே அப்படிங்கிற வருஷத்துல தான் நம்ம இருக்கோம். அடுத்ததாக அயனம், 2 அயனம் இருக்கு. வருஷம் 60 இருக்கு சொன்னேன். பிரபவ அப்படிங்கிற வருஷத்திலேருந்து ஆரம்பிச்சு 60 வருஷங்கள் இருக்கு. அடுத்ததாக அயனம், அயனம்னா 2 அயனம் இருக்கு. உத்தராயணம் தட்சிணாயனம். உத்தராயணம் அப்படின்னு சொல்லப்பட்டது தை மாசத்திலேருந்து ஆரம்பிச்சு ஆனி மாசம் வரைக்கும் இருக்கக்கூடியதான அயனம் உத்தராயணம். இதுலதான் உபநயன சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணணும். அப்படி நிறைய முகூர்த்தங்கள்லாம் தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆணி, இந்த 6 மாசமே முகூர்த்த நாள் தான், முகூர்த்த மாசம்தான். உத்தராயணத்துல நிறைய முகூர்த்தங்கள் பண்ணக்கூடியதான இடம். அடுத்தது தட்சிணாயனம். தட்சிணாயனம் அப்படின்னா ஆடி மாசத்திலேருந்து ஆரம்பிச்சு ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, இந்த 6 மாசம் தட்சிணாயனம் அப்படின்னு பேரு. இதுலதான் நிறைய ஆடியில உபநயனங்கள் விவாதிகள் பண்ணக்கூடாது, அடுத்து புரட்டாசியில பண்ணக்கூடாது, அடுத்து மார்கழியில பண்ண, இது 3 மாசம் அதுல வந்துடும். உத்தராயணத்துல அப்படி எதுவுமே கிடையாது. இப்ப நடக்கக்கூடியதான அயனம் தட்சிணாயனம் அப்படின்னு பேரு. எதற்கு உத்தராயணம் தட்சிணாயனம் 2 வந்திருக்கு அப்படின்னா, தை மாசத்திலேருந்து ஆரம்பிச்சு ஆனி மாசம் வரைக்கும் இருக்கக்கூடியதான உத்தராயணத்துல நம்ம வேதத்தை அத்தியனங்கள் பண்ணணும்னு இருக்கு சாஸ்திரம். உத்தராயணத்துலதான் வேத அத்தியனம் ரொம்ப வீரியமா இருக்கும். அந்த சமயத்துல வேத பாடசாலையில குழந்தைகள் எல்லாம் வேத அத்தியனத்தை பண்ணணும். அப்ப அடுத்த 6 மாசம் பண்ணக்கூடாதா அப்படின்னா, நம்மளுடைய அந்த காலத்துல ரிஷிகள் காலத்துலலாம் வேதங்கள் எப்படி படிச்சிருக்கா அப்படின்னா, 6 மாசம் வேதம் படிப்பா, 6 மாசம் இதிகாச புராணங்கள் வாசிப்பா. எதற்காக அப்படின்னா, நம்ம ஆவணியாவட்டம் பண்றோம்.
உபாகர்மா அப்படின்னு பண்றோம். உபாகர்மா என்னைக்கு பண்றோம்னா சிராவண மாசத்துல வரக்கூடியதான பௌர்ணமி அன்னைக்கு தான் உபாகர்மா பண்றோம். அந்த தினத்துலதான் நம்ம வந்து வேதத்தை ஆரம்பிக்கிறோம். ஆவணி மாசத்துலதான் அந்த வேதத்தை ஆரம்பிக்கிறோம். மார்கழி மாசம் கிருஷ்ய மாசத்துல வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு உற்சர்ஜனம் பண்றோம். நம்ம எல்லாம் விடுறோம். புருஷாளுக்கு எல்லாம் தெரியும். தைஷ்யாம் காமோகாரிஷி ஜபஞ்சலி பண்ணுவோம். தைஷ்யாம் பௌர்ணமாஸ்யாம் அத்தியாய உற்சர்ஜன அப்படின்னு சொல்லி காமோகாரிஷி ஜபத்தை நம்ம ஆவணியாட்டு அன்னைக்கு பண்ணுவோம். அது எதற்காக பண்றோம்னா அத்தியனம் பண்ணின வேதத்தை விசர்ஜனம் பண்றோம். விசர்ஜனம் பண்றோம்னா விட்டுறதா, வேதம் விட்டுடுமா அப்படின்னா விடாது. அதாவது எல்லாத்துக்குமே ஒரு தோஷம் உண்டு. அதுக்கு அயாதயாம தோஷம்னு பேரு. அயாதயாமம்னா பழசாயிடுறது. வேதம் வந்து பழசாயிடுறது அப்படின்னு இருக்கு. அப்ப அதை புதுப்பிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சிராவண பௌர்ணமி அன்னைக்கு உபாகர்மா அன்னைக்கு ரிஷிகளுக்கு தர்ப்பணங்கள் பண்ணி ரிஷிகளுக்கு ஹோமத்தை பண்ணி அந்த வேதத்தை ஆரம்பிக்கிறோம். அதற்கு பேர் தான் புதுப்பிக்கிறது. வருஷா வருஷம் உபாகர்மா எதற்காக பண்றோம்னா அந்த வேதத்துக்கு அயாதயாம தோஷம் வந்திருக்கு. அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணி புதுப்பிக்கிறதுக்காக. புதுப்பிக்கிறோம்னா வேதம் புதுப்பிக்கல, நம்மளை புதுப்பிச்சுக்கிறோம். நம்மளுக்கு புத்தி சக்தியோட இந்த வேதத்தை அத்தியனம் பண்ணி லோகத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வருஷா வருஷம் உபாகர்மா அனுஷ்டானம் பண்ணி அந்த வேதத்தை புதுப்பிச்சு உத்தராயணத்துல வேதத்தை ஆரம்பிக்கிறோம். தட்சிணாயணத்துல அந்த வேதத்தை விசர்ஜனம் பண்ணி புராணங்கள், இதிகாசங்கள், சாஸ்திரங்கள், ஏன்னா வேதம் மாத்திரம் படிச்சா போராது. நான் என்ன சொல்லியிருக்கேன், வேதத்துக்கு அங்கங்கள் இருக்கு. ஷடங்கம் 6 அங்கங்கள் இருக்கு. இந்த அங்கத்தோட சேர்ந்து வேதத்தை படிக்கணும். அதோடு சேர்ந்து புராணங்கள், சாஸ்திரம் வாசிக்கணும் அப்படின்னு நம்ம சாஸ்திரங்கள் வேதம் சொன்னதுனால 6 மாசம் அத்தியனம், 6 மாசம் இந்த புராணங்கள்லாம் வாசிக்கணும் அப்படின்னு நம்மளுடைய வேதம் சொல்லி கொடுத்திருக்கு. அப்படிதாக உத்தராயணம், தட்சிணாயணம் அப்படின்னு 2 அயனங்கள் இருக்கு. இப்ப நடக்கக்கூடியது தட்சிணாயனம் அப்படின்னு பேரு. அடுத்ததாக நம்ம சொல்றோம், சங்கல்பத்துல என்ன சொல்றோம், விஸ்வாவசுநாம சம்பத்சரே தட்சிணாயனே சிசிர ரிதௌ. ருத்து அப்படின்னு சொல்றோம். ருத்து அப்படின்னா 6 ருத்துக்கள் இருக்கு. வசந்தேன, கிரீஷ்மேன, வருஷாபிஷாரதேன, ஹைமந்தேன, சைசிரேன ஷட். 6 ருத்துக்கள் இருக்கு. என்னெல்லாம் ருத்துக்கள் இருக்கு? வசந்த ருத்து, கிரீஷ்ம ருத்து, வருஷ ருத்து, சரத் ருத்து, ஹேமந்த ருத்து, சிசிர ருத்து இப்படின்னு 6 ருத்துக்கள் இருக்கு. 6 ருத்துக்கள் எப்படி வரும் அப்படின்னா ஒவ்வொரு ருத்துக்கள் 2 மாசம். 2 மாசத்துக்கு ஒவ்வொரு ருத்துக்கள். ஆனாதான் 6 2 12 12 மாசத்துக்கு கரெக்டா இருக்கும். 6 ருத்துக்கள் 2 மாசத்துக்கு வரும். அப்ப எப்படி ருத்துக்களை கணக்கு பண்றதுன்னா இந்தபடி வரிசையில நம்ம கணக்கு பண்ணினா நம்மளுக்கு மாசத்துக்கு என்ன ருத்துங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். அதுவும் பஞ்சாங்கத்திலே போட்டிருக்கு. மேல ஹெட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாசத்தையும் ஆரம்பத்துல வருஷம், மாசம், அது என்ன கும்பமா மீனமா, இந்த மாசத்துக்கு மாசி மாசம்னால கும்பம் அப்படின்னு போட்டிருக்கும். அடுத்ததாக அயனம் போட்டிருக்கும். அயனம் என்ன அயனம் அப்படின்னு போட்டிருக்கும். அடுத்து ருத்து போட்டிருக்கும். இப்ப இந்த மாசத்துல நடக்கக்கூடிய ருத்துவுக்கு சிசிர ருத்து அப்படின்னு பேரு. சைசிர ருத்து, சிசிர ருத்து அப்படின்னு பேரு. சித்திரை வைகாசி அப்படின்னா வசந்த ருத்து. அடுத்தது ஆனி ஆடி கிரீஷ்ம ருத்து. அடுத்து ஆவணி புரட்டாசி வருஷ ருத்து. அடுத்தது ஐப்பசி கார்த்திகை சரத் ருத்து. அடுத்தது மார்கழி தை ஹேமந்த ருத்து. மாசி பங்குனி சிசிர ருத்து. இப்படினாக 6 ருத்துக்கள் 12 மாசத்துக்கு 2 மாசத்துக்கு ஒரு ருத்துக்கள் அப்படின்னு இருக்கு. ருத்து அப்படின்னா என்னது அப்படின்னா காலம்னு அர்த்தம். இப்ப வசந்த ருத்து அப்படின்னா பூ பூக்கிற காலம். நம்ம தமிழ்ல படிச்சிருப்போம் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு காலங்கள் இருக்கு அப்படின்னு. வசந்த ருத்துனா பூ புஷ்பங்கள் பூத்து நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடியதான காலம் வசந்த காலம், வசந்த ருத்து. அப்படி வசந்த ஒவ்வொரு ருத்துக்கும் ஒவ்வொரு காலங்கள். இளவேநீர் காலம், மழை காலம், பனிக்காலம், வெயில் காலம், ஒவ்வொரு ருத்துக்களுக்கும் ஒவ்வொரு காலங்கள் இருக்கு. அந்தந்த காலங்கள்ல அந்தந்ததாக நம்மளுடைய லோகத்துல உள்ள சீதவாத உஷ்ணம் அதெல்லாம் நம்மளுக்கு இருக்கும். இப்ப அதெல்லாம் நிறைய மாறி போயிடுது. இருந்தாலும் நம்ம லோகத்தை சனாதன தர்ம மார்க்கத்துல வேத மார்க்கத்துல கொண்டு வந்தோம், நிறைய தர்மங்கள் பண்றோம் அப்படின்னா இந்த காலத்துக்கு மழை பெய்யும்,
காலத்துக்கு வெயில் அடிக்கும். இத மாதிரி லோகத்துல துர்பிக்ஷங்கள்லாம் இல்லாம பார்த்தா எங்க பார்த்தாலும் அந்த பார்த்தா நியூஸ் பார்த்தா நிறைய யுத்தங்கள் நடந்துட்டு இருக்கு, நிறைய ப்ராப்ளங்கள் வருங்கிறார். அப்படிலாம் இல்லாம இருக்கணும்னா நம்ம எல்லாம் சனாதன தர்ம மார்க்கத்துல இருக்கணும். எப்படி நம்ம சனாதன தர்மமா இருந்தா எப்படி லோகம் சுபிக்ஷமா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நான் காரணங்களை பின்னாடி சொல்றேன். இப்ப நம்ம ருத்துவை பார்த்திருக்கோம், 6 ருத்து. விஸ்வாவசுநாம சம்பத்சரே தட்சிணாயனே சிசிர ருதௌ அப்படின்னு சொல்லி நம்ம ருத்துக்களை சொல்றோம். அடுத்ததாக திதி, வார, நட்சத்திரம், யோகம், கரணம்லாம் நம்ம சொல்லுவோம். அதற்கு என்ன பலப்பிராப்தி சாஸ்திரம் சொல்றது அப்படின்னா, புரோக்தா வாராது ஆயுர் விவர்தனம், நக்ஷத்ராத்து ஹரதே பாபம், யோகாத்து ரோக நிவாரணம், கரணாத்து கர்ம சித்திம் பஞ்சாங்கஸ்ய பலம் ஸ்மிருதம் அப்படின்னு வாக்கியம் இருக்கு. நான் என்ன சொன்னேன், டெய்லி காலம்பரை என்னன்றோன பஞ்சாங்கத்தை பார்க்கணும். பஞ்சாங்கத்தை பார்க்கணும். இப்ப சொன்ன மாதிரி என்ன வருஷம், என்ன மாசம், என்ன ருத்து அப்படிங்கிறத பார்த்துட்டு திதி, வார, நக்ஷத்திர, யோக, கரணம். திதேஷ்ட ஸ்ரீபிரதா புரோக்தா. இன்னைக்கு என்ன திதி அப்படின்னு பார்த்தோம்னா ஐஸ்வர்யம் கிடைக்கிறது. திதேஷ்ட ஸ்ரீபிரதா புரோக்தா. திதிய பார்த்தோம்னா ஸ்ரீ ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம்னா என்ன? தனம், கேவலம் பணம் மாத்திரம் ஐஸ்வர்யம் கிடையாது. ஐஸ்வர்யம்னா வேதம் சொல்றது ஸ்ரத்தாம், மேதாம், யசஹா, பிரஜ்ஞாம், வித்யாம், புத்திம், ஸ்ரீயம், பலம், ஆயுஷ்யம், தேஜ ஆரோக்கியம் தேகிமே. வெறும் கேவலம் தனம் மாத்திரம் ஐஸ்வர்யம் கிடையாது. இதெல்லாம் ஐஸ்வர்யம். தன காமஹா, யசஸ் காமஹா, கீர்த்தி காமஹா, புஷ்டி காமஹா, ஆயுஷ் காமஹா, ஆரோக்கிய காமஹா, புத்திர காமஹா, இப்படி நிறைய காமங்கள் வேதத்துல இருக்கு. நிறைய காமியங்கள் வேதத்துல நம்மளுக்கு சொல்லியிருக்கு. ஸ்ரத்தை வேணும், மேதை வேணும், பிரஜ்ஞா, பிரதிபா, இது எல்லாமே எது சொல்றேன்னா ஐஸ்வர்யம். இதெல்லாம் ஸ்ரத்தை, ஒரு காரியம்னா ஸ்ரத்தையா பண்ணணும். மேதை, மேதைனா தாரணா சக்தி. இந்த மூல நட்சத்திரம் சரஸ்வதியுடைய பரிபூர்ணமான கிருபா கடாட்சமான நட்சத்திரம். மேதா சக்தி கொடுக்கக்கூடியவர் மேதா, அதான் மேதா தேவி அப்படின்னு பேரு. அப்போ ஸ்வஸ்தி, ஸ்ரத்தை, மேதை, யசஹா புகழ், பிரஜ்ஞை. பிரஜ்ஞை அப்படின்னா மேதா இருந்தா மாத்திரம் போராது, பிரஜ்ஞை வேணும். பிரஜ்ஞை இருந்தா மாத்திரம் போராது, பிரதிபா வேணும். மேதா அப்படின்னா தாரண சக்தி, பிரஜ்ஞை அப்படின்னா எங்க நம்ம அதை யூஸ் பண்ணணும், இப்ப நம்ம படிச்ச பாடத்தை எங்க யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு பிரஜ்ஞை. பிரதிபா அப்படின்னா நம்ம எக்ஸாமுக்கு படிச்சுன்னு போயிருப்போம், நல்லா தெரியும் நமக்கு, அங்கவே இந்த கொஸ்டினை பார்த்தா நம்மளுக்கு மேல ஆன்சர் தோணாது. இப்ப நாங்க வேதம் படிச்சிருக்கோம், வேதம் ஃபுல்லா அத்தியனம் பண்ணிருக்கோம், பரீட்சைகள்லாம் உண்டு. வேதத்துக்கு காஞ்சி மடத்துல சங்கர ஜெயந்திக்கு பரீட்சை, அப்புறம் நவராத்திரி விஜயதசமி பரீட்சை எல்லாம் உண்டு. பரீட்சாதிகாரி உட்கார்ந்துட்டு இருப்பார், அப்புறம் நம்மளை கேள்வி கேட்பார். நம்மளுக்கு அந்த டக்குனு அந்த புத்தியில தோணாது. நல்லா படிச்சிருப்போம், நல்லா அத்தியனம் பண்ணிருப்போம், நல்லா தயார் பண்ணிட்டு போயிருப்போம். ஆனா அங்க பிரதிபா அப்படிங்கிற சக்தி இருந்தா தான் நம்மளுக்கு அந்த டக்குனு தோணி அந்த நம்ம அந்த பதில் சொல்ல முடியும். அப்படிங்கிறதாக மேதா தாரணம், பிரஜ்ஞா அதை எப்படி யூஸ் பண்ணணும், பிரதிபா நம்மளுக்கு எப்படி அதை ஞாபகம் வச்சுட்டு அதை கரெக்டா நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதாக அந்த சக்தி. வித்யை, வித்யை எல்லா வித்தியும் வித்யை. அதுக்கு வேதத்துக்கு பிரம்ம வித்யன்னு பேரு. பிரம்ம மற்ற எல்லா வித்தியும் வித்யை தான், பிரம்ம வித்யை அப்படின்னு பேரு. அப்படிதாக இருக்கக்கூடியதான வித்யாம், புத்திம் நல்ல புத்தி, நல்ல சத்சங்கத்துல ஈடுபடணும், நல்ல சன்மார்க்கத்துல இருக்கக்கூடியதான புத்தி. ஸ்ரீயம், ஸ்ரீயம் பலம், நல்ல பலம். ஆயுஷ்யம் நல்ல ஆயுசு. தேஜ ஆரோக்கியம், இதுக்கெல்லாம் என்ன பேர் அப்படின்னா ஸ்ரீஹி அப்படின்னு பேரு. திதேஷ்ட ஸ்ரீபிரதா புரோக்தா. இந்த திதிய நம்ம நித்தியம் பார்க்கறதுனால
என்னென்ன நம்மளுக்கு கிடைக்கிறது அப்படிங்கறத சொல்லியிருக்கோம். ஸ்ரீபிரதா புரோக்தா. அடுத்ததாக வாராது ஆயுர் விவர்த்தனம். வாரம் திதி அப்படின்னா மொத்தம் 15 திதிகள் இருக்கு, நம்மளுக்கு எல்லாம் தெரியும். என்னென்ன திதி அப்படின்னா பிரதமை, பிரதமா, த்விதீயா, திருத்தீயா, சதுர்த்தி, பஞ்சமி, ஷஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரையோதசி, சதுர்தசி, பௌர்ணமி. இந்த பட்சமா சுக்லபக்ஷமா இருந்தா பௌர்ணமி, கிருஷ்ணபக்ஷமா இருந்தா அமாவாசை. இப்படியாக 15 திதிகள் இருக்கு. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு திதி அப்படின்னு இருக்கு. திதேஷ்ட ஸ்ரீபிரதா புரோக்தா வாராது ஆயுர் விவர்தனம். வாரங்கள் 7 வாசரங்கள் இருக்கு. என்னலா வாசரம் அப்படின்னா இந்து வாசரம், பௌம வாசரம், சௌமிய வாசரம், குரு வாசரம், பிருகு வாசரம், ஸ்திர வாசரம், பானு வாசரம். இப்படியாக 7 வாரங்கள். வாரங்கள்னா கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன், வியாழன், வெள்ளி, சனி. இப்படியதாக 7 வாரங்கள். வாராது ஆயுர் விவர்த்தனம். நம்ம வாரம் என்ன வாரம் என்ன கிழமைன்னு பாக்குறதுனால ஆயுஷ் அதிகரிக்கிறது. ஆயுர் விவர்த்தனம். நக்ஷத்ராத்து ஹரதே பாபம். திதி முடிஞ்சிருத்து, வாரம் ஆயிடுத்து. அடுத்து நட்சத்திரம். நட்சத்திரம் பார்த்தோம் அப்படின்னா அன்னைக்கு நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஹரதே பாபம். நட்சத்திரம் பார்த்தோம்னா 27 நட்சத்திரம் இருக்கு. நம்மளுக்கு பழக்கத்துல இருக்கக்கூடியது 27 நட்சத்திரம். 28வது ஒரு நட்சத்திரம் இருக்கு, அது அபிஜின் நட்சத்திரம் அப்படின்னு பேர். அபிஜித் அப்படின்னா பிரம்மாவுடைய நட்சத்திரம். பிரம்மாவுக்கு நட்சத்திரம் அபிஜின்னாம நட்சத்திரம் அப்படின்னு வேதம் சொல்றது. இந்த பிரம்மாக்குள்ள நட்சத்திரம் அபிஜித்து. ஸ்வாஹா அபிஜிதே ஸ்வாஹா, மலோகாய ஸ்வாஹா, அபிஜித்யை ஸ்வாஹா. இந்த பிரம்மாவுடைய நட்சத்திரம் அபிஜின் நட்சத்திரம் அப்படின்னு பேரு. அப்ப நட்சத்திராத்து ஹரதே பாபம். என்னெல்லாம் நட்சத்திரங்கள் இருக்கு? வேதத்துல ஆரம்பிக்கக்கூடியதான நட்சத்திரம் கிருத்திகையிலேருந்து ஆரம்பிக்கிறது. நம்மளுக்கு தெரிஞ்சக்கூடியது அஸ்வினியிலேருந்து ஆரம்பம். வேதத்துல எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னா 2ஆ பிரிக்கிறது. வேதம் நட்சத்திரத்தை 2ஆ பிரிக்கிறது. கிருத்திகா பிரதமம், விஷாகே உத்தமம். கிருத்திகையில ஆரம்பிச்சு விஷாகத்துல வரைக்கும் முடியக்கூடியதான நட்சத்திரத்தை ஒரு பாகமாகவும், அனுராதா பிரதமம், அபபரணீருத்தமம். அனுஷ நட்சத்திரத்திலேருந்து ஆரம்பிச்சு பரணி நட்சத்திரம் வரைக்கும் உள்ளதான நட்சத்திரத்தை ஒரு பாகமா பிரிக்கிறது. ஏன் அப்படி பிரிக்கிறது அப்படின்னா நிறைய விதிகள்லாம் இருக்கு வேதத்துல. அதான் சொன்ன நிறைய டைம் ஆகும். கிருத்திகையிலேருந்து ஆரம்பிச்சு விசாகம். இதற்கு தேவ நட்சத்திரம், யம நட்சத்திரம்னு 2 பிரிவு இருக்கு. இந்த கிருத்திகையில ஆரம்பிச்சு அந்த விசாகம் வரைக்கும் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் யானி தேவ நட்சத்திராணி. அடுத்ததாக அனுஷத்திலேருந்து ஆரம்பிச்சு அபபரணி வரைக்கும் உள்ள நட்சத்திரத்துக்கு யானி யம நட்சத்திராணி, தேவகிருகாவை நட்சத்திராணி. இப்படிதாக நட்சத்திரத்தை வேதம் பிரிக்கிறது. இப்ப நம்மளுக்கு பழக்கத்தில் இருக்கக்கூடியது அஸ்வினி நட்சத்திரத்திலேருந்து ஆரம்பம். எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் ஒரு தடவை நான் சொல்றேன். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோஹிணி, மிருகசீர்ஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், ஹஸ்தம், சித்திரை, சுவாதி, விஷாகம், அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்ராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. இப்படியதாக 27 நட்சத்திரங்கள் இருக்கு. இந்த 27 நட்சத்திரத்தை எப்படி நம்ம சொல்லணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. ஜோதிஷ சாஸ்திரம் நம்மளுக்கு சொல்றது. இப்ப குழந்தை பிறக்கிறது, குழந்தோனையே ஜாத கர்மா அப்படின்னு கர்மா பண்றோம்.
ஜாத கர்மா அப்படின்னா அந்த குழந்தை என்ன நட்சத்திரத்துல ஜனிச்சுதோ அந்த நட்சத்திரத்தை அந்த குழந்தையோட காதல நம்ம சொல்லணும்னு இருக்கு. ஜாத கர்மா அப்படின்னு பேர். அப்போ எப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு பேர் இருக்கு அப்படின்னா, அஸ்வினி அப்படின்னா அஸ்வினி, பரணிக்கு அபபரணி, கார்த்திகை அப்படின்னா கிருத்திகா, ரோஹிணி அப்படின்னா ரோஹிணி, மிருகசீரிஷம் அப்படின்னா மிருகசீரோ. அப்புறம் திருவாதிரை, திருவாதிரை தானே, திருவாதிரை அப்படின்னா ஆர்திரா. அடுத்து புனர்பூசம் அப்படின்னா புனர்வசு, பூசம் அப்படின்னா புஷ்யம், ஆயில்யம் அப்படின்னா ஆஸ்ரேஷா, ஆயில்யம் அப்படின்னா ஆஸ்ரேஷா. அடுத்து மகம், மகம்னா மகா, மகா நட்சத்திரம் அப்படின்னு பேரு. அடுத்து பூரம், பூர்வம்னா பூர்வ பல்குனி. அடுத்து உத்தரம், உத்தர பல்குனி. அடுத்ததாக ஹஸ்தம், ஹஸ்தா நட்சத்திரம். அடுத்தது சித்திரை அப்படின்னா சித்ரா, சுவாதி அப்படின்னா சுவாதி அப்படின்னா, விஷாகம் அப்படின்னா விஷாகா. அடுத்ததாக அனுஷம் அப்படின்னா அனுராதா. அடுத்து கேட்டை, ஜேஷ்டா. அடுத்து மூலம், மூல அப்படின்னு பேரு. அடுத்ததாக பூராடம் அப்படின்னா பூர்வாஷாடா. அடுத்து உத்தராடம் அப்படின்னா உத்தராஷாடா. திருவோணம், ஸ்ரவணம். அப்புறம் அவிட்டம், ஸ்ரவிஷ்டா, அவிட்ட நட்சத்திரம் அப்படின்னா ஸ்ரவிஷ்டா. அடுத்து சதயம், சதயம்னா சதபிஷக்கு, சதபிஷங் நட்சத்திரம். அடுத்ததாக பூரட்டாதி, பூரட்டாதி அப்படின்னா பூர்வ புரோஷ்டபதா. அடுத்து உத்திரட்டாதி, உத்தர புரோஷ்டபதா. அடுத்து ரேவதி, ரேவதி அப்படின்னு அர்த்தம். இதான் நீங்க சொல்றேன் எப்படி நாங்க ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, நிச்சயம் நம்ம இதை பார்த்துட்டே வந்தா நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். நம்ம பார்க்காதனாலதான் நம்மளுக்கு இதோட வேல்யூ நம்மளுக்கு தெரியல. நம்மளுடைய சனாதன தர்மத்துடைய வேல்யூ நம்மளுக்கு நம்ம தெரியாம இருக்கிறதுக்கு காரணம் நம்ம அதை பழக்கத்துல கொண்டு வராதனாலதான். நம்ம பழக்கத்துல கொண்டு வந்தா நம்மளுக்கு அது வந்து கரெக்டா இருக்கும். நம்ம நிச்சயம் பஞ்சாங்கம் பார்த்துட்டே வரோம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு பஞ்சாங்கம் நம்ம பார்க்கலாம், நம்மளுக்கே மனசு கஷ்டமா இருக்கும். ஐயோ நம்ம பஞ்சாங்கம் பார்க்கலையே இன்னைக்கு அப்படின்னு தோணும். பார்க்கவே இல்லைன்னா தோணவே தோணாது. அதனால நீங்க நித்தியம் பார்த்துட்டே வந்தேன்னா கண்டிப்பா இந்த பஞ்சாங்கத்தை பத்தி உங்களுக்கு நல்லா புரியும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா நம்ம கேளுங்கோ, நம்ம அதுக்குள்ள ஆன்சரை நம்ம வந்து உங்களுக்கு சந்தேகத்தை தெளிவுபடுத்தி கொடுக்கலாம். அடுத்ததாக இந்த நட்சத்திராது ஹரதே பாபம், இந்த நட்சத்திரங்களை பார்க்கறதுனால பாபங்கள் ஹரதே, பாபம் போறது. என்னென்ன பாபங்கள் இருக்குன்னு நம்ம சங்கல்பத்தை சொல்றோம். சமபாதகம், உபபாதகம், சங்கலீகரணம், மலினீகரணம், அபாத்ரீகரணம், ஜாதி பிரம்சகரணம் சொல்லி பஞ்ச மகாபாதங்கள் இருக்கு. பஞ்ச மகாபாதகம். நான் அந்த பாபம் பண்ணலையே, இந்த பாபம் பண்ணலையே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா நம்மளுக்கு என்ன பாபம் பண்ணோங்க நம்மளுக்கு தெரியாது. பூர்வ ஜென்மால என்ன பாபம் பண்ணிருக்கோங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா பூர்வ ஜென்ம புண்ணிய பாபத்தை வச்சுதான் இந்த ஜென்மத்துல நம்ம இருந்துன்னு இருக்கோம். மொத்தம் 84 லட்சம் ஜென்மா இருக்கு. புழு பூச்சி இதுல இருந்து ஆரம்பிச்சு 84 lakhs, 84 லட்சம் ஜென்மா இருக்கு. அந்த 84 லட்சம் ஜென்மா எடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த மனுஷ ஜென்மா நம்ம கிடைக்கிறது. ஆதிசங்கர பகவத் பாதாச்சாரியால் சொல்றா, ஜந்தூனாம் நரஜன்ம துர்லபம். ஜந்துக்கள்ல நரஜன்மம் கிடைக்கிறது ரொம்ப துர்லபம். 84 லட்சம் ஜென்மா எடுத்ததுக்கு அப்புறம்தான் நம்மளுக்கு மனுஷ ஜென்மா. நரஜன்மான மனுஷ ஜென்மா. தமிழ்ல சொல்லுவா, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. மனுஷ ஜென்மா கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப துர்லபம். அப்ப நம்மளுக்கு எல்லாம் 84 லட்சம் ஜென்மா எடுத்ததுக்கு அப்புறம்தான் இந்த மனுஷ ஜென்மா கிடைச்சிருக்கு. ஜந்தூனாம் நரஜன்ம துர்லபம் தத்தோ பும்ஸ்துவம் தத்தோ விப்ரதா. அதுலயும் பிராமணால இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப துர்லபம். ஏன் பிராமணான்னு நம்ம வசதியா சொல்றது, மற்றவாழ்லாம் தாழ்த்தியா அப்படின்னா, வேதம் இன்னைக்குமே நான் முதலே சொன்னேன், வேதம்ங்கிறது பொதுவானது, எல்லாருக்கும் காமன். அவளுக்கு இவாளுக்கு அப்படிங்கிறது கிடையாது. அப்போ நம்மளுடைய சாதுர்வர்ணியம் மயாதத்தம், அவளுடைய வர்ணத்தை வச்சுதான் ஜென்மனா ஜாகதே சூத்ரஹா கர்மனா ஜாகதே த்விஜா. இப்போ ஒரு குழந்தை பிறக்கிறது அப்படின்னா பிறக்கும் போது சூத்ரத்துவத்தோட தான் பிறக்கிறது.
நம்ம பிராமண குழந்தை ஒண்ணு பிறக்கிறது அப்படின்னா ஜென்மனா ஜாகத்தே சூத்ரா. இப்ப எப்படி பிராமணத்துவமா ஆகிறது அப்படின்னா கர்மனா ஜாகத்தே த்விஜா. ஒவ்வொரு கர்மாக்கள இப்ப ஜாத கர்மம் சம்ஸ்காரம், நிறைய சம்ஸ்காரம் இருக்கு, 40 சம்ஸ்காரங்கள் இருக்கு. சோடச சம்ஸ்காரம் நம்மளுடைய ஸ்மார்த்த சம்ஸ்காரம், ஜாத கர்மம், நாமகரணம், அன்னப்பிராசம், வரிசையா கர்மாக்கள்லாம் இருக்கு. இப்படி கர்மாக்களை பண்ணி 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 கர்மனா ஜாயத்தே த்விஜா. விஜன் அப்படின்னா பிராமணன் அர்த்தம். அப்போ இந்த பிராமணனாக எப்படி ஆகலாம் அப்படின்னா கர்மாக்கள் பண்ண நீ கர்மாவை பண்ணனா பிராமணன் கிடையாது. நித்திய சந்தியாவந்தனம் பண்ணணும். சந்தியாவந்தனத்தை நித்தியம் அனுஷ்டானம் பண்ணணும். இவ்வளவு நாளைக்கு மேல சந்தியாவந்தனம் பண்ணல அப்படின்னா நம்மளுடைய பிராமணியம் போயிடுறது. சந்தியாவந்தனம் பண்ணணும், சந்தியாவந்தனம் பண்ணணும். ஏன் சொல்றோம் ஆச்சாரியாலாம் ஏன் சொல்றா அப்படின்னா சந்தியாவந்தனத்தை பண்ணலை அப்படின்னா நம்மளுடைய பிராமணியம் போயிடுறது. இப்ப புருஷா பண்ண முடியும், ஐயோ ஸ்திரீகள் எங்காத்து மாமா பண்ணலையே நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அவளை பண்ண சொல்லணும். நம்மள ஸ்திரீகள் புருஷால நீங்க பண்ணுங்கோ, சந்தியாவந்தனம் பண்ணுங்கோ. சந்தியாவந்தனம் பண்ணினா புண்ணியம் கிடையாது, சந்தியாவந்தனம் பண்ணலைன்னா பாபம். ஏன் அப்படின்னா கர்மா, நம்மளுடைய கர்மா கடமை. சந்தியாவந்தனம் பண்ணக்கூடிய நம்ம கடமை, நம்ம அனுஷ்டானம் பண்ணணும். எதற்காக அனுஷ்டானம் பண்ணணும் அப்படின்னா லோகம் க்ஷேமமா இருக்கணும், துர்பிக்ஷம் இல்லாம சுபிக்ஷமா இருக்கணும் அப்படிங்கிறதாக. நம்மளுடைய பிக்ஷம் இல்லாம சுபிக்ஷமா இருக்கணும். எதற்காக சந்தியாவந்தனம் நான் முதலே சொன்னேன், ந காயத்ரியா பரோ மந்திரஹா. காயத்ரிக்கு மேல மந்திரம் கிடையாது. சந்தியாவந்தனத்துல பிரதானமானது என்னதுன்னா காயத்ரி. காயத்ரி அப்படின்னா இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லி அர்க்கியம் கொடுக்குறோம். காலம்பர காணாமல் கோணாமல் கண்டு கொடு அப்படின்னு இருக்கு. சூரியனை பார்க்கறதுக்கு முன்னக்குட்டி நம்ம அர்க்கியம் கொடுக்கணும். மத்தியானம் நடு உச்சியில இருக்கும்போது அர்க்கியம் கொடுக்கணும். சாயங்காலம் சூரியன் இருக்கும் போதே அர்க்கியம் கொடுக்கணும். அப்ப மாமா நம்ம டைம் தாண்டி போயிடுத்து என்ன பண்றது அப்படின்னா விடப்படாது. அதுக்குதான் காலாதீத பிராயஷ்சித்த அர்க்கியம் அப்படின்னு இருக்கு. 8 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும்னு டாக்டர் எல்லாம் இப்ப சொல்றா. 8 மணிக்கு தாண்டிட்டு நம்ம சாப்பிடுறது இல்லையா, சாப்பிடுறோமே 8:30க்கு சாப்பிடுறோமே, அடுத்து 9 மணிக்கு சாப்பிடுறோமே. அது போல சந்தியாவந்தன காலம் போனாலும் சந்தியாவந்தனத்தை விடாம அனுஷ்டானம் பண்ணணும். அம்மா நீங்க பஞ்சாங்கம் சொல்லிட்டு சந்தியாவந்தன கிளாஸ் எடுத்துன்னு இருக்கேன் அப்படின்னா சொல்றேன், எதுக்குங்கிறத சொல்றேன் நான். அப்போ அந்த சந்தியாவந்தனம் எதற்காக பண்றோம்னா காயத்ரி மந்திரத்தை சொல்லி அர்க்கியம் விடுறோம். காயத்ரி மந்திரத்தை சொல்லி அர்க்கியம் விட்டோன்னா வேதம் சொல்றது காயத்ரியா அபிமந்திரிதாக ஆப ஊர்ஜம் விக்ஷிபந்திதா ஏதாக ஆபோ வஜ்ரீபூத்வா ரக்ஷாகம்சி மந்தே ஹாருணே த்வீபே பிரக்ஷிபந்தி யத் பிரதக்ஷிணம் பிரக்ரமந்தி. கையில ஜலத்தை வச்சுட்டு காயத்ரி மந்திரத்தை சொல்லி அர்க்கியத்தை தூக்கி விடுறோம். விட்டா என்ன ஆகிறது அப்படின்னா காயத்ரியாக அபிமந்திரிதாக ஆப ஊர்துவம் விக்ஷிபந்தி. இது காயத்ரியனால அபிமந்திரணம் பண்ணப்பட்ட ஜலத்தை விடுறதுனால இந்த சூரிய மண்டலத்துல மந்தே ஹாருணே தீபம் அப்படின்னு ஒரு தீபம் இருக்கு. அங்கெல்லாம் ராட்சசாலாம் இருக்கா, சுத்தி இருக்கா. அந்த ராட்சசாலாம் சூரியனை உதயமாகாம அவ தடுக்கிறா. அப்போ இந்த நம்ம பூலோகத்துல நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த மந்திரத்தை காயத்ரி மந்திரத்தை சொல்லி அர்க்கியத்தை தூக்கி விடுறதுனால ஆபோ வஜ்ரி பூத்வா. அது எப்படி போறதுன்னா இதனன் கையில இருக்கிற வஜ்ராயுதம் மாதிரி அந்த தீர்த்தமானது மாறி அந்த ராட்சசாலாம் போய் அடிச்சு அந்த சூரியன் உதயமாகறதுக்கு இந்த தீர்த்தம், என்ன தீர்த்தம், காயத்ரியனால் அபிமந்திரணம் பண்ணப்பட்ட தீர்த்தம் அங்க போய் சேர்ந்து சூரியன் உதயமாகிறார் அப்படின்னு வேதம் சொல்றது. இப்ப நம்ம எல்லாம் இன்னைக்கு சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருக்கிறதுனாலதான் சூரியன் உதயம் ஆயிட்டு இருக்க. எங்கேயோ எல்லோரும் நம்ம சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருக்கோம். யாருமே சந்தியாவந்தனமே பண்ணல, எல்லாமே ஸ்தம்பிச்சு போயிடுத்து, ரெண்டு போயிடுத்துன்னா பிரளயம். சூரியன் உதயமே ஆகாது, சந்திரன் உதயம் ஆகாது. அப்படின்னா இல்லாம நம்ம நித்தியம் இந்த சந்தியாவந்தனத்தை இதுக்குதான் நம்ம அனுஷ்டானம் பண்ணணும். வந்தே ஹாருணே திவீபே. அந்த தீபத்தை சுத்தி இருக்கக்கூடிய ராட்சசாலாம் இந்த மந்திரமானது காயத்ரி மந்திரத்தை சொல்லக்கூடிய தீர்த்தம் தாக்கி அந்த சூரியனை உதயமாக்குறது அப்படின்றதாக நம்மளுடைய வேதம் சாஸ்திரங்கள்லாம் சொல்றது. எதற்காக சொல்றேன் அப்படின்னா சந்தியாவந்தனத்தை நித்தியம் நம்ம பண்ணணும். எப்படி பஞ்சாங்கத்தை நம்ம நித்தியம் பார்க்கணும் அப்படின்னு நித்திய கர்ம அனுஷ்டானத்துல ஒன்னா இருக்கோ இந்த சந்தியாவந்தனத்தை நம்ம நித்தியம் அனுஷ்டானம் பண்ணணும். மாத்தியானிகத்தை பண்ணணும். மாத்தியானிகம் நம்ம ஆபீஸ் போயிடுறோமே பண்ண முடியலையேன்னா காலம்பரையே அதை பண்ணிக்கலாம். காலம் நம்ம டயத்துக்கு சந்தியானத்தை முடிச்சுட்டு அந்த மாத்தியானத்தை பண்ணலாம்.
அடுத்ததாக சாயங்காலம் ஆபீஸ் வந்தோன்னு இந்த சந்தியாவந்தனத்தை பண்ணிக்கலாம். இந்த லேட் ஆகுது மாமா 8 மணி ஆறுது அப்படின்னு பண்ணிக்கலாம். நம்மளுக்கு காலம் ராத்திரி வரைக்கும் டைம் இருக்கு. ஆனா கரெக்டான காலம் சாயங்காலம் அஸ்தமனத்துக்கு முன்னாடி பண்ணணும். அதற்கான காலம் நம்மளுக்கு அடுத்ததாக ஆபீஸ் முன்ன பின்ன ஆறுதுன்னு விடக்கூடாது. நம்ம சந்தியாவந்தனத்தை விடக்கூடாதுங்கிறதுக்காக நம்மளுடைய ரிஷிகள் காலத்தை தள்ளி வச்சிருக்கா. அதனால இந்த சந்தியாவந்தனத்தை எப்படி நம்ம நித்தியம் பஞ்சாங்கத்தை பார்க்கணும்னு சொல்றோமோ இந்த சந்தியாவந்தத்தை விடாம நம்ம பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அப்படியதாக நக்ஷத்ராது ஹரதே பாபம். எப்படி நம்மளுடைய பாபங்கள் நட்சத்திரம் பார்த்ததுனால போகிறதோ சந்தியாவந்தனம் பண்ணதால் நம்முடைய பாபங்கள் போகிறது. அப்படின்னாக நக்ஷத்ராது ஹரதே பாபம். 27 நட்சத்திரங்களையும் நம்ம பார்க்கணும். அன்னன்னைக்கு என்ன நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கணும். அடுத்ததாக யோகாது ரோக நிவாரணம் கரணாத்து கர்ம சித்திஞ்ச பஞ்சாங்கஸ்ய பலம் ஸ்மிருதம். யோகம் கரணம் அப்படிங்கிறத என்னங்கிறத நாளைக்கு சொல்றேன். யோகாது ரோக நிவாரணம், யோகங்களை பார்த்தா ரோகங்கள் போறது. கரணாத்து கர்ம சித்திஞ்ச, என்ன கரணம் அப்படிங்கிறத பார்த்தா கர்மாக்கள் சித்தி ஆகிறது. நம்ம கர்மாக்கள் பண்ணிட்டே வரோம். சந்தியாவந்தனம் பண்றோம், பிரம்மச்சாரியா இருந்தா சமிதாதனம் பண்றோம், கிரகஸ்தனா இருந்தா உபாசனம் பண்றோம், அக்னிஹோத்திரம் பண்றா சௌத சூத்திரத்துல. அந்த கர்மாக்கள் சித்தி ஆகிறது. என்னத்தை பார்த்தா கரணம் பார்த்தா. அப்போ திதேஷ்ட ஸ்ரீபிரதா புரோக்தா வாராத்து ஆயுர் விவர்தனம் நக்ஷத்ராத்து ஹரதே பாபம் யோகாத்து ரோக நிவாரணம் கரணாத்து கர்ம சித்திஞ்ச பஞ்சாங்கஸ்ய பலம் ஸ்மிருதம். அப்படின்னாக திதி பார்த்தா ஸ்ரீ எல்லாம் கிடைக்கிறது சொன்னேன். வாராத்து ஆயுர் விவர்தனம், வாரம் பார்த்தா ஆயுஷ் அதிகமாறது. நக்ஷத்ராத்து ஹரதே பாபம், நட்சத்திரம் பார்த்தா பாபங்கள் போகிறது. யோகாத்து ரோக நிவாரணம், யோகம் பார்த்தா சகல விதமான ரோகங்களும் நிவர்த்தி ஆகிறது. கரணாத்து கர்ம சித்திஞ்ச, கரணத்தை பார்த்தா கர்மாக்கள் சித்தி ஆகிறது. பஞ்சாங்கஸ்ய பலம் ஸ்மிருதம், இதுதான் பஞ்சாங்கத்துடைய பலம். அப்படிதாக நம்மளுடைய சாஸ்திரங்கள் வேதங்கள் நம்மளுக்கு காமிச்சு கொடுக்கிறது. அடுத்ததாக நாளைக்கு மீதி இருக்கிறத யோகம் கரணம், எப்படி திதி பார்க்கறது, எத்தனை நாழிகை வந்தா எப்படி பார்க்கறது, நட்சத்திரத்தை எப்படி பார்க்கறது, யோகம் எப்படி பார்க்கறது, கரணம் எப்படி பார்க்கறது அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு உள்ள கிளாஸ்ல, நாளைக்கு 7:30 இந்தியா டைம் படி 7:30 இந்த கிளாஸை நம்ம பார்க்கலாம். நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு புரியல அப்படின்னா, ஏதாவது புரியலன்னா என்னை கேளுங்கோ, நான் சொல்லித்தரேன். ரொம்ப விசேஷம். நம்ம தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணணும். ஆச்சாரியால் அதான் சொல்லிட்டே இருக்கா, தர்மம் தர்மம் தர்மம், அதை விடாம அனுஷ்டானம் பண்ணணும். அதனாலதான் லோகம் க்ஷேமமா இருக்கும். நம்ம தர்ம மார்க்கத்தில் இருந்தாதான் லோகமானது கோ பிராமணேபிய சுபமஸ்து நித்தியம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து நம்மளுடைய சாஸ்திரங்கள் சொல்றது. லோகத்துல பசுக்களும் பிராமணாலும் சௌக்கியமா இருந்தா லோகம் க்ஷேமமா இருக்கும் அப்படின்னு சொல்றது. பசுவும் பிராமணாலும் சௌக்கியமா இருந்தா, ஏன்னா ஏன் அவ 2 பேரும் மட்டும் சௌக்கியமா இருந்தா போறோம்னா, பிராமண இடத்துல வேதம் இருக்கு. வேதம் லோகத்துக்கு ஆதாரமானது. அவன் நிச்சயம் வேதம் சொல்றான். பசுக்கள்கிட்ட சகல தேவதையும் வாசம் பண்றான். 33 கோடி தேவதைகள் வாசம் பண்றான் பசு மாட்டுல. அதுபடியாக அவளை சம்ரட்சணை பண்ணினாலே லோகம் சுபிக்ஷமா இருக்கும்னு வேத சாஸ்திரங்கள் சொல்றது. அப்படிதாக நம்ம எல்லாம் தர்ம மார்க்கத்துல இருந்து தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்குள்ள நம்ம கிளாஸை நம்ம பூர்த்தி பண்ணிக்கிறோம். ஹரஹர நம பார்வதி பதயே, ஹரஹர மகாதேவ சத்குரு சுவாமினா ஜெய். ஹர ஹர சங்கர ஜெக ஜெக சங்கர, ஹர ஹர சங்கர ஜெக ஜெக சங்கர, ஹர ஹர சங்கர ஜெக ஜெக சங்கர. நமஸ்காரம்ண்ணா. நமஸ்காரம். ஓகேண்ணா, கரெக்டா இருந்ததுனால சுகமா இருந்ததுல நாளைக்கு கண்டினியூ பண்ணிடலாம். ஆமா, நான் மணி 8 அடுத்து நினைக்கிறேன். அடுத்தனா இல்லையாண்ணா, தெரியல, டைம் பார்க்கல. அடுத்து ஓகேண்ணா, ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடலாங்க. பண்ணிடலாமா?